வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை கொண்டு வந்திருக்கேன். மலையாள படம்னால எப்பவுமே ஒரு த்ரில்லிங் இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை யாரோ மர்மமான முறையில கழுத்தறுத்து கொலை செய்யப்படுறாங்க. இந்த கேஸை விசாரிக்க வர நம்ம போலீஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட பொண்ணோட உடம்பு வேற ஒருத்தங்களது, தலை வேற ஒருத்தவங்க தெரிஞ்சவொன்னு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போலீஸ்காரங்க அந்த தலையை தேடி விசாரிக்கும் போது இன்னொரு டெட் பாடி ஒண்ணு கிடைக்குது. அதுவுமே தலை இல்லாம கிடைக்குது. இப்ப ரெண்டு கொலை நடந்துருச்சு. அந்த தலை இல்லாத டெட் பாடி, அதோட தலை யாருது, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்களுக்காக ஒரு தகவல் ஒண்ணு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. சோ இப்படி நம்மள இன்வெஸ்டிகேஷன்ல சும்மா செதறடிக்க வச்சிருக்கிற ஒரு படம் தான் தெளிவு சரிதம் சொல்லிட்டு மலையாளத்துல இப்ப ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட முழு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கீங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு வாழை மர தோப்புல யாரோ ஒருத்தவன் ஒரு பொண்ணோட கழுத்தை அப்படியே அறுத்து அந்த பொண்ணு அப்படியே தூக்கிக்கிட்டு நேரே அங்க ஒரு ஆத்தங்கர பக்கத்துல வரான். அப்படியே அந்த டெட் பாடி தூக்கி கடாசிட்டு போறான். பொத்துன்னு அது தண்ணியில விழுந்து அடிச்சுக்கிட்டு போகுது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு திருவிழா நடக்க போறதா சொல்லி இங்க ஜீப்ல அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே கிராமத்துல இருக்க ஒரு டீ கடையில எல்லாரும் கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. வருஷம் இந்த கிராமத்துல இந்த திருவிழா நடந்துட்டு இருக்குமா. இந்த வருஷம் இந்த திருவிழாவை பாக்குறதுக்காக ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஒரே கோலாகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க அதே ஊரை சேர்ந்த ஒரு நபர் தான் இங்க வராரு. இவர் ஒரு போலீஸ்காரு, கான்ஸ்டபிளா தான் வேலை பார்க்கறாரு. இருந்தாலும் இவர் வெளியூர்ல வேலை பார்த்தாலும் இப்ப ஊர்ல திருவிழா நடக்குது இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா போலீஸ்க்காக பாதுகாப்பு கேட்டு இவர் இந்த இடத்துக்கும் வந்திருக்கிறாரு. இவர் இங்கதான் இவங்க டியூட்டி போட்டிருக்காங்க. சோ இப்ப வந்தோடனே ஊர்ல இருக்கவங்க எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு அப்படியே ஜக்கல் அடிச்சுக்கிட்டு இப்ப இவருங்க டியூட்டி பார்க்க போற விஷயம், திருவிழா விஷயம், அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவர் பேசிட்டு இருக்கும் போது அதே மாதிரி பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருக்காரு. இவர் அங்க ஏதோ ஒண்ணு கிரிக்கெட் இருக்கு. அவருக்கு போயிட்டு நம்ம போலீஸ்காரர் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட் பண்ண அப்படியே இங்க ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். சோ இவருக்கு அப்பா கிடையாது, அம்மா ஒரு தங்கச்சி மட்டும்தான். குடும்பத்தை எல்லாமே பாத்துக்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நமக்கு இவங்களை காமிக்கிறாங்க. கட் பண்ண அவருக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. ஸ்வேதான ஒரு பொண்ணு தான் கால் பண்ணிருக்கா. ஒரு இடத்துக்கு போகணும்னா அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஆட்டோ எடுத்துட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு ரெகுலர் கஸ்டமர் போல எங்க போனாலும் அந்த பொண்ணு இவரை தான் கூப்பிடும் போல. இவரும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அதே ஏரியால ஒரு கடை ஒண்ணு வச்சிருக்கான். இப்படி இந்த பொண்ணு அப்படியே பேசிட்டு இருக்க ஊருக்குலாம் திருவிழா முடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த கடைக்கு நேரம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பொண்ணு போயிட்டு அந்த கடையெல்லாம் திறந்துட்டு அப்படியே உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்க ரோட்ல யாரோ ஒருத்தன் இந்த பொண்ணு நோட்டை விட்டுட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண அப்படியே இந்த சீனை ஒண்ணு காமிக்கிறாங்க. இங்க ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களோட பையனை எங்க காமிக்கிறாங்க. நல்லா தூங்கி எழுந்திருக்கலாம். இவனுக்கு வேலை வெட்டி எதுவும் பெருசா கிடையாது. தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது இப்படின்னு இதை மட்டுமே வேலையா பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பல்லெல்லாம் விளக்கிட்டு இருக்கும் போது கடைக்கெல்லாம் போயிட்டு விடான்னு சொல்லிட்டு அம்மா அனுப்பிச்சு விட காசு கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா ஹஸ்பண்ட் இவர்கிட்ட காசை கொடுத்து விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவன்ட்ட காசு கொடுத்தா அந்த காசை வெட்டிய செலவு பண்ணிடுறான். கடைக்காரங்களுக்கே கொடுக்கறது கிடையாது, அங்க பாக்கி வச்சிடான். இப்படிப்பட்ட ஒரு நல்லவன் தான் இந்த நல்லவன். சோ இதே நமக்கு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. ஒரு மெக்கானிக் ஷெட்ல இப்ப காமிச்சாங்களே ஒரு நல்லவன், அந்த நல்லவன் ஆட்டோ டிரைவர், இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல மீட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் வந்தோடனே என்னப்பா இதெல்லாம் இப்படி எல்லாம் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் திருவிழா பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இங்க ஸ்வாதி அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல இப்ப தனியா இருக்கும்போது அவளுக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. அவ ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருக்கா. ஊருக்கு கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சாப்பாடு எல்லாம் செய்யல. ஆட்டோ டிரைவர் கிட்ட தான் சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டா கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண இங்க ஊர் திருவிழா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கோலகோலமா இருக்கு. அதுல ஒரு வெள்ளக்கார பொண்ணு இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கேமரா எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு பிளாக் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க அதே ஊரை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, சீட் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சீட் ஆடுறத அந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்க அதுல இருக்க ஒருத்தவன் பார்த்துட்டு கடுப்பாகிறான். என்ன நீ இதெல்லாம் வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே குடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது பெரிய பிரச்சனையாக அங்க இருக்கிறவங்க யாரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல. போலீஸ்காரங்க ஒட்டுமொத்த பேர் எல்லாருமே அடிச்சு அங்க அந்த பொண்ணு அடிச்சானுங்க இல்லையா, சண்டை போட்டானுங்க இல்லையா, அவள எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறானுங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளக்கார பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. பாவம் அந்த பொண்ணு ஒன்னும் பெருசா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வம்பு இழுத்தணும்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருங்க, எது ஒரு நாள் காலையில அனுப்பிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்களை ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. இன்னொரு சீன் அதே திருவிழா டைம்ல நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஆட்டோ டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ஸ்வாதிங்கிற அந்த பொண்ணு தான் கால் பண்ணிருக்கான். இந்த ஆட்டோ டிரைவருக்கு அந்த ஸ்வாதி பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்குது. அவ போன் பண்ண உடனே அப்படியே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தனியா போயிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு இந்த மாதிரி நான் வெளியே கிளம்பலான்னு இருக்கேன், ஊருக்கு போகணும், திருவிழா தான் முடிய போகுதுல,
எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் பண்ணிருக்கிறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிட்டு போறான். அடுத்த நாள் காலையில அந்த நல்லவன் இருக்கான் இல்லையா, அவனை தான் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அவன் ஏதோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட இருந்து ஏதோ போன் கால் ஒண்ணு வருது. அந்த போன் கால் கேட்டு அவன் பயங்கர ஷாக் ஆகுறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு பிடிச்சிட்டு ஏஞ்சி ஓடுறான். காலையில இவன் ஏஞ்சி எங்கேயுமே போக மாட்டான். அவங்க அம்மா வர என்னடா அவன் காலையில ஏஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க. இங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சுவாதி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட வீட்டுல யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சுவாதி பொண்ணை தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்களாம். போலீஸ்காரங்க ஃபாரன்சிக்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. பிங்கர் பிரிண்ட் அங்க கிடைக்கக்கூடிய தடயங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேகரிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னும் பெருசா எந்த க்ளூமே கிடைக்கலையா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்கானுங்க. தலையை தனியா எடுத்துட்டானுங்க. உடம்பு தனியா இருக்கு, தலை தனியா இருக்கு. இவ்வளவு கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு யார் எதிரி, இந்த பொண்ணை யார் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ்காரங்களுக்கு குழப்பமாகுது. இறந்து போன இந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் யாரு இறந்ததை ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தாக்கா பால் போடுறவன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கானா. அவனை கூப்பிட்டு கேட்டதுல நான் ரெகுலரா பால் போடுறதுக்கு வருவான், அந்த அம்மா வந்து வாங்குவாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு போடும்போது அந்த அம்மா வந்துட்டு வரவே இல்லை. கதவு திறக்கிற சத்தம் எதுவுமே கேட்கல. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியா போய் பார்த்தாதான் தெரியுது அந்த அம்மாவை இந்த மாதிரி யாரோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் சொல்றான். அடுத்து இந்த பொண்ணுக்கு வீடு கொடுத்தாங்களே ஹவுஸ் ஓனர், அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப வருஷமா அங்கதான் இருக்கு. நான் பெருசா இந்த பக்கம் வர்றது கிடையாது, வாடகை வாங்குறதுக்கு மட்டும் எப்பயாவது வருவேன். மற்ற டைம்ல எனக்கு எதுவும் தெரியாது, இந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணோட பேரு சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கடை வச்சிருக்கான் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களா கேட்டுட்டு அக்கம் பக்கத்துல வந்துட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட போன் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ண சொல்றாங்க. மேல் அதிகாரிலாம் வராங்க. சோ அவர் வந்தோடனே அவர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீடியா பீப்புளுக்குலாம் வர விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்க மேல கேள்வி கேட்டு அறுத்து தள்ளுறானுங்க. வேற இது யார் பண்ணாங்க, சைக்கோ கில்லரா, இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ண யார் அப்படி இப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க. இவர் என்ன சொல்றாருன்னா போலீஸ்காரர், இது பாருங்கம்மா இப்பதான் அந்த கொலை நடந்திருக்கு. நாங்க ஃபாரன்சிக்ல வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிருக்கிறோம். இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு கொலைகாரன் யார் அப்படிங்கறத நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரர் மீடியாவுக்கு சொல்லிட்டு இருக்க. யாரோ ஒரு பொண்ணு இது அவங்க இல்ல சொல்லி பயங்கரமா கத்திட்டு வராங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் உள்ள போய் பார்த்தா அந்த வீட்டுல வேலை பார்த்த ஒரு வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட இந்த டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த பொண்ணோட பேரு சுவாதி, ஆனா உடம்பு மட்டும்தான் அவங்களோடது. தலை யாருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு குண்டை தூக்கி போடுறா. போலீஸ்காரங்களுக்கு தலைவலியா போச்சு. என்னமா இது உடம்பு தனியா தலை தனியா இருக்கிறதால உனக்கு ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருந்தா சொல்லுமா, அதுக்காக நீ இஷ்டத்துக்கு கதை விட்டு அடிக்காத அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்டா, இது பாருங்க இந்த வீட்டுல நான் பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணோட உடம்பு எது தலை எது அப்படின்றது எனக்கு தெரியாதா என்ன, ஃபேஸை நான் எத்தனை தடவை பார்த்திருப்பேன். இந்த பொண்ணோட ஃபேஸே இது கிடையாது, ஆனா உடம்பு மட்டும்தான் இவங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயமும் மீடியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. பாவம் போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறானுங்க. இப்ப டாக்டர்கிட்ட கூப்பிட்டு நம்ம போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல இந்த பொண்ணு வந்துட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவ வந்துட்டு நிறைய வாங்கி ஸ்டாக் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட கேரக்டர் அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணு ஏதோ ஸ்டாக் வாங்கி விற்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்ட இடத்துல எந்த ஒரு பிங்கர் பிரிண்ட்டுமே பெருசா எதுவும் கிடைக்கல, ஒரு விஷயம் கூட மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அதையும் சொல்லிட்டு போறாங்க. இந்த கேஸ் எப்படி முடிக்க போறோம் சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கே தெரியாம முடிச்சிட்டு இருக்க. இங்க அந்த ஆட்டோ டிரைவரை காமிக்கிறாங்க. ஆட்டோ டிரைவரை கஸ்டடியில எடுத்துட்டு வந்து போலீஸ்காரங்க போட்டு சும்மா விளாசுறாங்க. எதுக்காக அந்த பொண்ணு சுவாதி எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. நான் பண்ணல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு உன் போன் ஹிஸ்டரியில எடுத்தாச்சு, நேத்து நைட்டு எதுக்குடா அந்த பொண்ணு உனக்கு போன் பண்ணா, நீ எதுக்குடா அங்க போன அப்படின்னு சொல்லும்போது, சார் அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணது உண்மை, அடிக்கடி அந்த பொண்ணு இந்த மாதிரி போன் பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேட்க நான் ரெகுலரா சவாரிக்கு கூட்டு போவேன். நேத்து வந்துட்டு திருவிழால இருந்தேன், அதனால என்னால வர முடியாதுன்னு சொன்னா நான் போவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற போலீஸ்கார எஸ்ஐ போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஏண்டா நீ அங்க போனதுக்கான சாட்சியா இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது தான் இங்க ஒரு வயசான நபர் வந்துட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு நேத்து அந்த வழியா போகும்போது இவர் ஆட்டோல போனதா பார்த்ததா சொல்லிட்டு இங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன நடந்துச்சு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் இங்க ஆட்டோ டிரைவர் சொல்ல ஆரம்பிக்கிறான். நேத்து நைட்டு திருவிழா டைம்ல அந்த பொண்ணு வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னிச்சு இல்லையா, இவன் வந்துட்டு அந்த பொண்ணு மேல ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையில என்ன பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு நேரா சுவாதி வீட்டுக்கு போயிருக்கான். ரொம்ப நேரமா கதவு தட்டணும், அந்த பொண்ணு வரவே இல்லை. சரி கிளம்பலாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு திரும்ப வந்திருக்கிறா, குளிக்க போயிருக்கலாம். சோ அதனாலதான் கதவு திறக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் அங்கே வெளியே அனுப்பிச்சு விட்டுருக்கான். அவன் அங்க இருந்து ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பி வந்திருக்கான். அப்படி கிளம்பி வரும்போது தான் திருவிழால நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு அந்த வயசானவர் அந்த பக்கமா நடந்து வந்திருப்பாரு. அப்பதான் அந்த வயசான நபர் நம்ம இந்த ஆள் ஆட்டோ டிரைவரா பாத்துருக்காரு. சோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரங்க கிட்ட நம்ம ஆட்டோ டிரைவர் சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண இங்க ஆட்டோ டிரைவரோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க தங்கச்சி அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்லவ இருப்பான் இல்லையா, அவங்களோட வீட்டுல போயிட்டு அந்த அம்மா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களோட பையனும் இப்ப காணாம எங்க போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியாம அவங்களும் பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண
பண்ண இங்க இன்னொரு சீனை காமிக்க வக்கீல இந்த ஊர் பிரசிடென்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஆட்டோ டிரைவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர் இந்த கொலையை செய்யல அப்படிங்கறத ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்களும் அவங்க வெளியே விடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனா ஆத்தங்கர ஓரமா ஒரு பொண்ணு வந்துட்டு துணி துவைச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு ஓடி வரா. ஒரு பொண்ணு சொல்லிட்டு ஓடி வரா. என்னடா சொல்லி பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி ஒண்ணு மிதங்கிட்டு இருக்குது. அந்த டெட் பாடிக்கு தலையே கிடையாது, உடம்பு மட்டும் தான் இருக்குது. இந்த விஷயம் நியூஸ் மீடியா சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆக இது எல்லாமே ஆட்டோ டிரைவர் அந்த நல்லவனோட அம்மா இவங்க எல்லாமே ஃபேமிலியா பாக்குறாங்க. இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. முன்னாடி வந்துட்டு ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த கொலையில பொண்ணோட உடம்பு மட்டும் தான் அந்த ஸ்வாதி தலை எங்க போச்சு அப்படிங்கறது இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. தலை வேறோட பொண்ணோடது. இப்போ பார்த்தா வெறும் உடம்பு மட்டும் கிடைச்சிருக்கு, தலை கிடைக்கல. அப்படின்னா ஒருவேளை இங்க இருக்கிற உடம்புக்கு முன்னாடி கிடைச்ச தலை செட் ஆகுமா அப்படிங்கிற லெவலுக்கு போலீஸ்காரங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஐஜிலா கூடமே வந்து போலீஸ்காரங்களை விசாரிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கேஸ்ல என்ன லீடுன்னு சொல்லி கேட்டா ஒரு லீடுமே கிடைக்கல. அதனால அவரு ஒரு பக்கம் கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு இருக்க போலீஸ்காரங்க இன்னும் தீவிரமா இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால பொதுமக்கள் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக ஊருக்காரங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி கொலை நடந்துட்டு இருக்கு, போலீஸ்காரங்க ஒண்ணு விசாரிக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இங்க இருக்கிற போலீஸ்காரருக்கு பெரிய தலைவலி ஆகுது. அங்க இருந்து எல்லாத்தையும் திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது அங்க வந்துட்டு ஒரு பிச்சைக்காரர் இருந்தாலே அந்த பிச்சைக்காரர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு ரெண்டு காலுமே கொஞ்சம் ஊனமா இருக்குது. சோ அவர் நடந்து போற அந்த இதை பார்த்துட்டு இந்த போலீஸ்காருக்கு ஏதோ சந்தேகமே தெரியுது. அந்த பிச்சைக்காரரை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி ஜீப்ல ஏத்துறாங்க. இதையும் வந்துட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு பிச்சைக்காரனை கூட போலீஸ்காரங்க விட மாட்டாங்க. கேஸை வந்துட்டு வேற மாதிரி திசை திருப்ப பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்க எதுக்காக இந்த போலீஸ்காரர் பிச்சைக்காரனை கூட்டு வந்தார் அப்படின்னாக்கா கொலை செய்யப்பட்ட இடத்துல மழை பெஞ்சிருக்கும் அன்னைக்கு. அந்த வழியை நடந்து போகும்போது ஒரு கால் தட ஊனமற்றவர் நடந்து போனதுக்காக, அதாவது இந்த பிச்சைக்காரர் இப்ப எப்படி நடந்து போறாரோ அதே பேட்டர்ல அங்க யாரும் நடந்து போயிருக்காங்க. அதுக்கான தடயங்கள் போட்டோ எடுத்திருக்காங்க அன்னைக்கு. சோ ஒருவேளை கொலை பண்ணது இந்த பிச்சைக்காரனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக பேர்ல தான் இப்ப தூக்கிட்டு போறாங்க. இவரோட கைரேகையெல்லாம் வச்சு பாக்குறாங்க. அதுல எதுவும் மேட்ச் ஆகல இல்லையா. ஆனா இந்த பிச்சைக்காரர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உடனே ஒரு மாதிரி கிரிக்கிட்டு இருக்காரு, ஒரு டிராயிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிராயிங் வந்துட்டு அங்க இருக்கிற எஸ்ஐ வாங்கி பாக்குறாரு. இந்த படத்துல இருக்கிற ஆளை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரங்கள்ட்ட எல்லாம் காமிக்க யாருக்குமே ஒன்னும் பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவனை அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரர் அமுச்சு விட சொல்றாங்க. இப்ப இந்த போட்டோ இருக்கு இல்லையா, பிச்சைக்காரன் டிராயிங் பண்ண போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அமுச்சு விட்டுருக்காங்க. எல்லா இடத்துலயும் இதை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி விசாரிச்சதுல ஒரு நபருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்குது. அது பக்கத்து ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள். அவரை கூப்பிட்டு வந்துட்டு இங்க விசாரிக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரை பத்தின டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போனா இந்த ஆளுக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு பையன் மட்டும் தான் நல்லா படிக்க வச்சிருக்காரு. அப்படியே ஒரு வீட்டுல இருக்கும்போது பையன் தினமும் லேட்டா தான் வருவான். லேட்டா வர்றது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு இது சரக்கு அடிச்சிட்டு ஆளு ஒரு மாதிரி இங்க பாருங்க தலை கூட பாத்தீங்கன்னா டோரா புஜிக்கு தம்பி மாதிரி இருக்கான் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. தினமும் இந்த மாதிரி லேட்டா வராம், குடிச்சிட்டு வராம். இதனால இவருக்கு பயங்கர கடுப்பாகுது. ஒரு நாள் வந்துட்டு அவனோட ரூம்ல அவன் ஏஞ்சி போனதுக்கு அப்புறம் சரி என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு போனா அங்க ரூமே ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்குது. அப்போ வந்துட்டு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. அங்க ஒரு போனும் கிடக்குது. அந்த போன் அட்டன் பண்ண உடனே அந்த போன் பண்ணிருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த ஸ்வாதி பொண்ணு தான் அப்ப போன் பண்ணிருக்கான். போன் பண்ண உடனே யாரு என்ன ஏதெல்லாம் கேட்கல, வச்சு ஏத்து ஏத்துறான். ஏண்டா பொருள் வாங்கிட்டு போனே இது வரைக்கும் பணம் கொடுத்தியடா நாய் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட அடிச்சுட்டு அவ மட்டும் போனை கட் பண்ணிட்டான். இந்த ஆளுக்கு ஒரே மாதிரி சந்தேகமாகுது. பொருள்னா ஒருவேளை ஏதாவது போதை பொருளா இருக்கும்னு சொல்லிட்டு பீரோ அங்கங்க அலசுறாரு. நிறைய கொக்கைன் பாக்கெட் எல்லாம் வருது, நிறைய கஞ்சா எல்லாம் வருது. அப்படியே ஒரு அதே சோகத்துல அங்கிருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பீரோல எல்லாத்தையும் அலசி பாக்குறான். எதுவுமே கிடைக்கல. அவங்க அம்மாவை கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வயசானவர் வெளியே போனார் இல்லையா தாடிக்காரர், அவர் இங்க வராரு. வீட்டுல பார்த்தா ஒரே கூட்டம். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுறாங்க, ஏப்பா போன் கூட எடுக்காம எங்கப்பா போன அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா இந்த தாடிக்காரோட வைஃபை யாரோ கொடூரமான முறையில அடிச்சு கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க. போதாது குறைக்க அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு தூக்கு மாட்டிட்டு அப்படியே சேர்ந்து போயிருக்கான். இது யாரா கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்க இருக்கிற போலீஸ்காரரு இருக்கிற கான்ஸ்டபிள் கேட்டா, சார் அது கொலை எதுவுமே கிடையாது. அந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான் அந்த மாதிரி கொக்கைன் இதெல்லாம் காணாமன்றதுக்காக போதை வந்துட்டு அவனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். அந்த அடிக்ட்ல வந்துட்டு அம்மா அதை தூக்கி எங்க ஒளி வச்சிட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவை போட்டு அடிச்சுட்டான், அடிச்சு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணிருக்கான், சார் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல அவனை தூக்க மாட்டி இறந்துட்டான் சார், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரர் என்ன பண்ணாரு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. அவர் வந்துட்டு யாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்வாதி இருக்கா இல்லையா, அவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கிற தாடிக்காரர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட குடும்பத்தையே சிதைச்சுட்டு அந்த பொண்ணு தான். சோ அதனால அந்த பொண்ணை பழிதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இந்த தாடிக்காரர் அந்த பொண்ணு எங்கெல்லாம் போதா ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்துல இறங்கிட்டு அந்த பொண்ணு இறங்கி போக ஆரம்பிச்ச உடனே இவரும் இறங்கி ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கேயும் மிஸ் ஆயிட்டா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரங்களா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நபரோட போட்டோஸ் எல்லாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டா போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அதையும் பாத்துக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ண இங்க ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு. யாரான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் இங்க ஒரு பிளாஷ்பேக் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இவர் தான் இங்க போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவரே எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. உள்ள இருக்கிற ரைட்டர் எல்லாம் பார்த்து மிரண்டு போறாங்க. என்னடான்னு பார்த்தா கையில வந்துட்டு ஏதோ ஒரு பேக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் இங்க இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற எஸ்ஐ ஐஜி எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி இந்த ஆள் கெத்தா வந்து அப்படியே ஒரு பேக் வைக்கிறான். யாரா இவன், இவ்வளவு நேரமா நம்ம தேடிக்கிட்டு இருந்தா இவனே வாண்டடா வந்திருக்கான், என்ன பேக் அதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற தாடிக்காரர் சிரிக்கிறாரு. போலீஸ்காரங்க அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா கொக்கா மக்க இங்க பயங்கர ட்விஸ்ட் ஆயிடுது, பயங்கர ஷாக்கிங்காக ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த பேக்குள்ள ஒரு தலை மட்டும் இருக்குதுங்க. அந்த தலை யாருது அப்படின்னு பார்த்தா இறந்து போன சுவாதி இருக்கா இல்லையா, அவளோட தலை தான் இவ்வளவு நாளா மனுஷன் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அந்த தாடிக்காரர் சிரிக்கிறாரு. போலீஸ்காரங்களா அலண்டு போயிட்டு கிடக்குறாங்க. தலை மட்டும் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்ததை பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணை கொலை பண்ணும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, என் குடும்பத்தையே நாசம் பண்ணா, இன்னைக்கு அவளை இந்த மாதிரி கொலை பண்ணி போட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. எப்படியா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் போதுதான் அந்த பொண்ணு வீட்டுல தனியா இருந்திருக்கிறான். அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்த தாடிக்காரன் உள்ள புகுந்திருக்கான். புகுந்து அந்த பொண்ணு அப்படியே தலையெல்லாம் அறுத்துட்டு தலை மட்டும் எடுத்துக்கிட்டு உடம்பு அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கான். போலீஸ்காரங்க அப்ப முன்னாடி இந்த தலை யாரோடதுன்னு சொல்லி கேட்டா அந்த சுவாதி ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவளோட தான். சோ ரெண்டு பேத்தையுமே கொலை பண்ணது இவர் தானா. அந்த பொண்ணை கொலை பண்ணி தூக்கி ஆத்தங்கரையில போட்டது இவர் தான். போட்டுட்டு தலையை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு சுவாத்தியை கொலை பண்ணி சுவாத்தியோட தலையை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட தலையை சுவாத்தியோட உடம்புல வச்சுட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு கொலாப்சல் பண்ணது நம்ம ஆளுதான், நம்ம தலைவன் தான் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க தூக்கிட்டு அப்படியே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. மீடியாலாம் ரொம்ப வைரலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு கொலையை பண்ண அந்த கொலைகாரனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கேன். இங்க நம்ம படத்தோட ஆரம்பத்துல ஒரு போலீஸ்கார் வந்தார்ல ஊர் திருவிழாவை பாக்குறதுக்காக. அந்த போலீஸ்கார் இப்ப ஊர் திருவிழா நல்லபடியா முடிஞ்சிச்சு. ரிட்டர்ன் வந்துட்டு அவரோட ஊருக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. பிளாஷ்பேக்கு போனா இவருக்கு வந்துட்டு ஒரே ஒரு தங்கச்சி தானே, அப்பா அம்மா யாருமே பெருசா கிடையாது. இவர் தான் ரொம்ப ஆசபாசமா வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அடிக்கடி வெளியே போறதால டியூட்டி வெளியே இருக்கிறதால பொண்ணு மட்டும் வீட்டுல தனியா இருக்கா இல்லையா இவங்களோட தங்கச்சி. அதனால வந்துட்டு ஒரு நல்ல லேடிஸ் ஹாஸ்டலா பார்த்து அங்க சேர்த்து விட்டுட்டு போயிருக்காரு. அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல தான் அந்த சுவாதி பொண்ணும் இன்னொரு பொண்ணு இறந்து போனா இல்லையா அவளும் அங்க இருந்திருக்காங்க. இந்த நம்ம போலீஸ்காரோட தங்கச்சிக்கு ஃப்ரெண்டாவும் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா ஜாலியா தான் இருப்பாங்க. அப்பப்ப இவங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது இப்படின்னு எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருந்திருக்குது. அந்த சுவாதி இருக்கா இல்லையா அவ வந்துட்டு வந்து அந்த அளவுக்கு நல்லவ கிடையாது. அவளுக்கு பணம்னா ஆசை. அதனால ஒரு கடையை ஓபன் பண்ணிருக்கான். இந்த கொக்கைன் இந்த மாதிரியான ஐட்டத்துல இம்போர்ட் பண்ணி நிறைய பசங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நிறைய சேல்ஸ் பண்ணிருக்கான். சோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் இவன். இப்போ அந்த தாடிக்காரர் காமிக்கிறாங்க. அந்த தாடிக்காரர் வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா அவரை தேடி வந்திருக்கிறாரு. அவங்க வீட்டை தேடி வந்திருக்கிறாரு. அவங்க வீட்டு வாசல்ல கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒன்று ஒட்டி இருக்குது. அந்த போலீஸ்காரோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. எப்படா இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணு காட்டல. அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரர் போயிட்டு அந்த போலீஸ்கார்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க தங்கச்சி எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, ஹாஸ்டல்ல இருக்கும்போது மாடியில இருந்து தவறி விழுந்ததுல தகர ஷீட்டு மேல விழுந்துட்டா, கழுத்து துண்டா போயிட்டு அங்கே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல இருக்க. அப்பதான் அந்த தாடிக்காரர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது அப்படி இறக்கல, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம தாடிக்காரர் ஓபன் பண்றாரு. என்ன அப்படின்னா அந்த சுவாதி பொண்ணு கூட தான் இந்த போலீஸ்காரனோட தங்கச்சியுமே கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரி கொக்கைன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சப்ளை பண்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டானா அவன் பேக் கொடுன்னு சொல்லிட்டு அந்த சுவாதி பொண்ணு வாங்கிட்டு போயிருக்கான். வாங்கிட்டு போன பேக் நிறைய கொக்கைன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட அது மாட்டி இருக்குது. ஆனா இந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க ரெண்டு பேரும். இப்ப அந்த பேக் மாட்டிக்கிச்சு இல்லையா, அந்த பேக்கை வச்சு யார் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா. சோ அது டிவில பார்த்தோன்னே நம்ம போலீஸ்காரோட தங்கச்சிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. சுவாதி ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இதை பண்ணாங்க, உங்களை நம்பி தானே நான் பேக் கொடுத்தேன், நீங்க என்ன இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லும்போது, இது பாரு நாங்க பண்றோம், இதனால பணம்லாம் வருது, இது ஒன்னும் பெருசா காட்டிக்காத, இதுல இருந்து எப்படி வரும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு சுவாதி கொஞ்சம் தைரியமா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, இப்பவே நான் சொல்றேன் என் அண்ணன் கிட்ட, என் அண்ணன் ஒரு போலீஸ் தான் சொல்லிட்டு அந்த பொண்ணு போன் எடுத்துட்டு வரா. இந்த பசங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு கத்திக்கிட்டே பின்னாடி வருது. லைனே கிடைக்கல. அந்த பொண்ணு அப்படியே லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்திருக்கான். மாடிக்கு வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, தப்புன்னு என்ன பண்ணிட்டானா சுவாத்தியா அந்த பொண்ணு பொண்ணு சேர்ந்து இங்க இருக்கிற நம்ம போலீஸ்காரோட தங்கச்சியை மாடியில இருந்து தள்ளி விட்டாங்க. ஒரு பெரிய தகர ஷீட் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த தகர ஷீட்ல அப்படியே கழுத்து துண்டா மாட்டி இறந்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடி வந்துட்டாங்க. கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டா, என்ன காரணம் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இப்படிதான் இது நடந்து சொல்லிட்டு இந்த தாடிக்காரருக்கு எப்படி தெரியும் பார்த்தா, இந்த தாடிக்காரர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, ஒரு நாள் வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தள்ளி விட்ட விஷயத்த நம்ம போலீஸ்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க. உன் தங்கச்சி கொலை பண்ணது அப்படிதான், அது வந்துட்டு சூசைட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு போலீஸ்காரர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பொண்ணுகளையும் நான் கொலை பண்ணிடுறேன்
தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என் குடும்பத்தையே சிதைச்சிட்டாங்க, அவங்க இன்னும் எந்த குடும்பத்தையும் சிதைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மட்டும் இந்த தாடிக்காரர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. அதே பொண்ணுங்களை திரும்ப ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த ஸ்வாதியோட ஃப்ரெண்டு ஒருத்தி பஸ்ல இருந்து இறங்கி தனியாக நடந்து வரும்போது அந்த பொண்ணு அப்படியே கடத்தி கூட்டு வந்து படத்தோட ஆரம்பத்தில் ஒரு வாழை மரத்தோப்புல வச்சு கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த கொலையை பண்ணிட்டு அந்த பாடியை மட்டும் தூக்கி ஆத்தங்கரையில போட்டிருக்காரு. தலையை அவர் போடல, எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா ரெண்டாவது ஸ்வாதி வீட்டுல அந்த ஆட்டோ டிரைவர் வந்து போனதுக்கு அப்புறம் இவர் உள்ள போயிருக்கிறாரு. இந்த மரம் இருக்கிற ரம்பம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போயிட்டு ஸ்வாதியை கொடூரமா கொலை பண்ணி அவளோட தலையை அப்படியே துண்டா எடுத்துட்டு தலையை மட்டும் எடுத்துட்டு இங்க வெளியே வந்துட்டு இருக்கிறாரு. இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. சோ இவ்வளவு நேரம் இந்த கொலை பண்ணது யார், அந்த வயசான தாடிக்காரர் நினைச்சா சோ அதுதான் கிடையாது. இந்த ஸ்வாதியை கொலை பண்ணது நம்ம போலீஸ்காரர் தாங்க. தான் தங்கச்சி கொலை பண்ண அந்த வெறியை தீர்த்துக்கிறதுக்காக இவர களத்துல இறங்கி இருக்கிறாரு. இவர் கொலை பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த தாடிக்காரன் வெளியே நிக்கிறாரு. இந்த கொலையை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உலகத்துக்கு தெரிய வேண்டாம், சோ அந்த கொலையை நான் பண்ணதா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட கையில இருக்கிற அந்த ஸ்வாதியோட தலையை இவர் வாங்கிக்கிட்டு இவர்கிட்ட ஒரு தலை இருக்கு இல்லையா, அந்த தலையை எடுத்துட்டு போயிட்டு ஸ்வாதியோட உடம்பு பக்கத்துல வச்சுட்டு அந்த தலையை எடுத்துட்டு இவர் கிளம்பிட்டாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வரும்போதுதான் அந்த பிச்சைக்காரர் வந்துட்டு எதிர்த்து அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருப்பாரு. சோ அந்த பிச்சைக்காரன் இவங்க எல்லாம் பார்த்துட்டு அதே இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா இவங்க அந்த பிச்சைக்காரனை பார்க்கல. சோ இங்க நம்ம போலீஸ்காரர் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே இங்க நல்லவ மாதிரி வந்துட்டு அவங்களோட இறந்து போன தங்கச்சி, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாரோட சமாதியுமே லைனா இருக்கு. அதுக்கெல்லாம் பூ வச்சுட்டு பயங்கரமா அழுதுட்டாங்கிறது ஏஜி கிளம்பி போறாரு. சோ இப்ப இந்த கொலையை பண்ணது நம்ம போலீஸ்காரர். ஆனா இந்த கொலையை வந்துட்டு பண்ணதா சொல்லிட்டு அந்த தாடிக்காரரை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்குன்னு பெருசா வாழ்க்கை எதுவுமே கிடையாது, வாழ வேண்டிய வயசுமே கிடையாது, எல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்குது, அவர் போயிட்டு ஜெயில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரர் இதெல்லாத்தையும் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாரு. சோ இதுதான் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு நம்ம தாடிக்காரன் பண்ணிட்டாரு, இன்னொரு பொண்ணு நம்ம போலீஸ்காரன் பண்ணிட்டாங்க. இப்படிதான் இந்த ரெண்டு கொலையும் அரங்கேறி இருக்குது. அப்படியே சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.